ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் சேனல் சார்பாக மற்றும் எங்கள் குழுவின் சார்பாக மீண்டும் இந்த ஒரு நல்ல பதிவுக்கு உங்களை அன்பாக வரவேற்கிறோம். சென்ற சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அது காவலர்களுக்கு அர்ப்பணிப்பு ஃப்ரம் ஜிவி கம்யூனிகேஷன் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய காவலர்கள், பெண் காவலர்கள் நிறைய பேர் எனக்கு வந்து அலைபேசியிலும் இதுலேயும் நேரடியாகவே தொடர்பு கொண்டு பேசினாங்க. நான் காவல்துறையோட நம்ம இணைந்து செயல்படுவது அன்றாட பணி. அப்போ பேசும்போது சொன்னாங்க, சார் எங்களுக்காக நீங்கள் ஒரு பதிவு போட்டு ஆகணும் சார். நாங்கள் அப்போ என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். அவங்க நிறைய ப்ராப்ளத்தை சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஒரு ரிசர்ச் பேப்பர் வேறு ஒரு பொண்ணு எடுத்து கொடுத்துச்சு, ஒரு பெண் காவலர். அதாவது மெட்ராஸில் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ண ஒரு வித்யா அப்படின்ற ஒரு அம்மா வந்து இவங்களை பற்றி ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஒர்க் நேச்சர், இவங்களுடைய ஒர்க் ப்ராப்ளம்ஸு, ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பதிவை அதையும் நான் படித்து பார்த்தேன். ஒரு பழமை வாய்ந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு பிஹெச்டி 2 பேர், ஒரு மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களும் இவங்களும் சேர்ந்து பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. அந்த பிஹெச்டி பேப்பர் சப்மிட் பண்ணப்பட்டு அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது பல பிளாட்ஃபார்மில் கிடைக்கிது, கூகுள் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கிடைக்கிது அந்த பேப்பரு. அதை படித்து பார்க்கும்போது உண்மைதான். இப்போ கிட்டத்தட்ட 23,000 பெண் காவலர்கள் இருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில். அப்போது மொத்த காவலர்களுடைய ஸ்ட்ரென்த்தில் வந்து கிட்டத்தட்ட 20% அவங்க பணிபுரிகிறாங்க. 100 பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்கன்னா 20 பேர் அதில் இருக்கிறாங்க. அது பெரிய விஷயம். அடுத்து ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் 2வது இடத்துல அதிக பெண் காவலர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. இதில் கடைசியாக இருக்கிற மாநிலம் கேரளா. ஆனால் முதல் பெண்களுக்காக காவல் நிலையம் ஓப்பன் பண்ணப்பட்ட ஒரு மாநிலம் கேரளா. இது ஒரு காமெடியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருந்துச்சு. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, நமது பெண் காவலர் சகோதரிகள் அவர்கள் படும் மனவேதனைகளை பற்றி தான். ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க, ஒர்க் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார்ன்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன். எந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியல சார், என்ன டியூட்டி போடுவாங்கன்னு எங்களுக்கு கடைசி நேரத்தில் தான் தெரியுது அப்படின்றாங்க. இது வந்து அவங்க சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் ஃபேமிலி, பெண் காவலர்களையும் சாதாரண ஒரு ஃபேமிலி லேடியாக தான் வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஏதோ 10 to 5 போயிட்டு வர ஒரு பேங்க் பெண்மணியாகவோ, இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிற பெண்மணியாகவோ, இல்லை தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் வேலை செய்கிற பெண்மணியாகவோ தான் பார்க்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, யூனிஃபார்மை போட்டு, இந்த ஷூ போட்டு, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் வந்து அந்த கூட்டத்துலேயும் அந்த ஒரு வெயிலான இடத்துல நான் நிற்கிறதுன்றது எவ்வளோ கொடுமையான விஷயன்றது யாருக்கு தெரிய மாட்டேது சார். வீட்டுக்கு போனோன்னே அங்கே இருக்கிற டியூட்டியை அப்படியே நான் அக்செப்ட் பண்ணோம். அக்செப்ட் பண்ணும்போது எனக்கு இருக்கிற மனவேதனைகள் சொல்ல முடியல, எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சொன்னது ஸ்ட்ரெஸ்ஸு. திருப்பி அந்த ஃபேமிலி ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் பற்றி சொல்லிட்டேன். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஒரு கேஸை பிடிக்க போகிறோம், அந்த குற்றவாளி கிடைச்சா உண்டு, இல்லை ஒரு குற்றவாளியை கொண்டு போய் நீதிபதி முன் நிறுத்துகிறோம். நீதிபதி எத்தனாவது கேஸ் அதை எடுத்துக்கிறாருன்னு தெரியாது. கொண்டு போய் திருப்பி அந்த நீதிபதி கிட்டே அந்த குற்றவாளியை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கணும். அடைச்சிட்டு வந்த பிறகு அதை திருப்பி எங்கள் உயர் அதிகாரிகிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது என் குழந்தைகள் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றன அப்படின்றாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20% நான் பார்த்த இந்த ஒரு வாரத்தில் நான் பார்த்ததில் 20% ரிலேட்டடு காவலர்கள் சொல்வது கணவர்கள் கோபித்துக் கொள்வது, வீட்டை நீ சரியாக பார்த்துக்கிறது இல்லை அப்படின்றது. அது 2 பேரும் அரசாங்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் ஒத்து போகுது சார். ஒருத்தர் வந்து தனியார் நிறுவனத்தில் இருந்தாலோ ஒரு இது இருந்தாலோ நம்ம ஒத்து போகாத நிலைமை இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டுமே, இவ்வளோ நாங்கள் பண்ணாலுமே காவல் நிலையங்கள் என்ன ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. நீ பெண் தானே, உன்னால் அதை பண்ண முடியுமா அப்படி பண்ணுற ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வரும்போது எங்களால் அந்த மன உளைச்சலையும் தாங்க முடியலன்னு சொல்கிறாங்க.
இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் இஷ்யூ, ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூ. அடுத்து அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட் எடுத்து படித்து பார்க்கும்போது எங்களை வந்து பந்தோபஸ்து டியூட்டியில் போடுறாங்க சார். முன்பு ஒரு டிஜிபி ஒருத்தர் இருக்கும்போது பெண்களை வந்து இந்த விஐபி ரூட்டு பந்தோபஸ்து போடக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு. அந்த உத்தரவு இப்போ எப்படியோ காற்றுல காணாமல் போயிடுச்சு சார். திருப்பி எங்களை தூக்கி ரோட்டில் போடுறாங்க. நாங்கள் என்னம்மா பிரச்சனை சார்? இப்போ வந்து வெப்பலை வீசிட்டு இருக்கிற நேரம் ஒரு பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு விஐபி வராருன்னா ஒரு 4-5 மணி நேரம் முன்னாடியே போட்டுடுறாங்க. 5 மணி நேரம் போட்டுறாங்க. எங்களுக்கு ஹெவி டீஹைட்ரேஷன் ஆகுது, பயங்கர டீஹைட்ரேஷன் ஆகிடுது, குடிநீர் வசதி கிடையாது. இப்போ புதுசாக ஒரு ரூல் போட்டுருக்குறாங்க சார், மொபைல் பார்க்கக்கூடாதுன்றாங்க. சரி, மொபைல் நாங்கள் பார்க்குறதில்ல சார், அப்போ எப்படி தான் எங்களோட அவசரத்துக்கு நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு. ஏன் இதெல்லாம் இப்போ அட்ரஸ் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். இல்லை சார், முன்பு இருந்த ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணாங்க, ஒரு அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க போகிற இருந்தோன்னா அந்த ஒரு மொபைலில் வேன் வருமா, அந்த வேனில் பெண்கள் பெண் காவலர்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மொபைல் கேரவன் மாதிரி வருமா. அதில் அவங்க ஏறி தன்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தங்களுடைய நேச்சுரல் கால்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் டாய்லெட் மாதிரி இருக்கும். இப்போ அதிகாரியில் கேட்டால் இப்போ நிறையா டாய்லெட் திறந்துருக்கோமே, அங்கே போய் பார்த்துங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப பராமரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் சார், அதில் போய் எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. இந்த மாதாந்திர தொல்லைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் எங்களுக்கு கொஞ்சம் இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படி இருக்க காலகட்டத்தில் எங்களை வந்து ஸ்டேஷன் டியூட்டிலே போடலாம், லைட் டியூட்டியில் போடலாம் சார். இந்த லைட் டியூட்டியில் போடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொட்டேஷன் டியூட்டியில் வரும்போது எங்களால் ஒரு ஆண் அதிகாரிகிட்ட போய் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்ற வெளிப்படையாக சொன்னால் சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் நீ போய் சொல்கிறன்ற போது எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு அதை சொன்னாங்க. அப்புறம் வந்து சரி, அடுத்து கேட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அடுத்து வேறு சொல்லுங்கள் சார். இப்போ நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன், எனக்கு மற்ற இதெல்லாம் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க, எங்களையும் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மெட்டர்னிட்டி லீவ் முடித்து கரெக்டாக முடித்து எங்களால் அந்த வர முடியல. சில நேரத்தில் அதிகமாகுது, சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரிலாம் வரும்போது வர முடியல. மற்ற நிறுவனங்களை பார்த்தா கணவர் ஒருவேளை அரசாங்கத்தினால பெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க. அரசாங்க கம்பெனிகள் இந்த பெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கலாம்னு இங்கே ஒரு வசதிகள் இருந்தாலும் அந்த காவலருக்கு கொடுப்பதில்லை. அந்த ஒருவேளை தம்பதியர்கள் இருவரும் காவல்துறை பண்பறிந்தால் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க, பேட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறதில்லை. பேட்டர்னிட்டி லீவுன்றது அந்த சம்மந்தப்பட்ட கணவருக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தையை பார்த்துக்கிறக்கும் அந்த பிரசவித்த மனைவிக்கு ஒரு உதவியாக இருக்கும், படுறது இல்லைன்றாங்க. இதெல்லாம் தாண்டி கூட சார் எங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெண் காவலர்கள் சொன்னது கவுன்சிலிங் கொடுக்குறதில்ல எங்களுக்கு. எங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் வந்து கீழ்பாக் மனநலை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே கவுன்சிலர்ஸ் போய் அவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கவுன்சில் கொடுக்குறாங்க. டைவர்ஸ் கேட்டு வராங்க எங்ககிட்ட, அவங்களுக்கு கவுன்சில் கொடுக்குறாங்க. எங்களுடைய ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் எப்படி ரிலீவ் பண்ணுறது அப்படின்ற கவுன்சிலிங் கொடுக்குறதில்ல சார் அப்படின்றாங்க. சரி, அடுத்து என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. இது பதிவுலலாம் நீங்கள் கண்டிப்பாக இது போட்டாகணும் சார். அப்புறம் வந்து அவே ஃப்ரம் ஹோம் நாங்கள் இருக்கோம். அவே ஃப்ரம் ஹோம் இருக்கும்போது இன்றைக்கி சென்னை மாதிரி ஒரு மாநகரத்துலேயோ இல்லை மதுரை மாதிரி ஒரு மாநகரத்துலேயோ இல்லை வந்து நல்ல மாநகரத்தில் வீட்டு வாடகைலாம் பல மடங்கு உயர்ந்து போயிடுச்சு. நாங்கள் வாங்குகிற சொற்ப சம்பளத்தில் இங்கே வாடகை கொடுத்து சாப்பிட்டு வீட்டுக்கு அனுப்ப முடியலை அப்படின்னு. சரி, இவ்வளவும் சொல்கிற நீங்கள்லாம் என்னம்மா படிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் அதிர்ந்து போயிட்டேன். நான் சந்தித்த ஒரு 7-8 அந்த பெண் காவலர்கள் எல்லா ரேங்க்லையும் நான் சந்தித்த காவலர் யாருமே வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸு இந்த மாதிரி தான் படிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஏதோ வந்து பெண் காவலர்களை பார்த்து சிரிக்கிறோம், அவங்கள பார்த்து இவங்க நின்றுட்டுருக்காங்கன்ற அப்படி கடந்து போயிடுறோம். அந்த நம்ம கடந்து போன பிறகு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு காவலர்களோட சந்தித்து பேசும்போது தான் எனக்கு தெரியுது எவ்வளோ கஷ்டத்தில் அவங்க பணிபுரிகிறாங்க. நான் பர்சனலாக நான் பார்த்த என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லணும். சுற்றுச்சூழல் பாதிப்பில் அவங்க கஷ்டப்படுறாங்க. யாராவது ஒரு காவலர் உயர் அதிகாரி வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த கத்திப்பாறை ஜங்ஷன் மேலே நிற்க சொல்லுங்கள், முடியுமான்னு பார்க்குறேன். நான் பார்க்குறேன், ஒரு அம்மா வந்து 4 மணி நேரம் இங்கே நிற்கிறாங்க.
இன்னொரு அம்மா இருக்காங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பலை. அந்த அம்மா பாவம் ஓடுறாங்க, ஒடியாறாங்க. நான் நிறுத்தியே கேட்டேன், நீங்கள் பேர் என்னம்மா, நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்களே. அம்மா சார் என்ன சார் பண்ணுறது, குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல சார், நானும் என் குழந்தைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும். உங்கள் பதிவை பார்த்தேன் சார், நல்லா சொன்னீங்க. இப்போ காவலருக்காக ஒரு கல்லூரியை போடணும், அப்புறம் வந்து மருத்துவக் கல்லூரி அமைக்கணும், இன்ஜினியரிங் கல்லூரி, அதெல்லாம் யார் சார் செய்ய போகிறா, நீங்கள் தொடர்ந்து போட்டே இருங்க சார் அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட பேசுகிறோட டைம் இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒயர்லெஸில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஓடுறாங்க. ஆக காவலர்களின் நம்ம பொதுமக்கள் பார்வையில் அவர்களுக்கு வேறு மாதிரி நம்ம பார்க்குறோம். அந்த அவருடைய அந்த இடத்துல நம்ம நின்று நம்ம அவங்கள மாறி ட்ரை பண்ணி பார்க்கணும். முடியாது, கஷ்டம். ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இவ்வளோ பேசிட்டோம், தீர்வு என்ன? ஒரு தனி குழு அமைக்கணும். அதில் ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும், ஒரு பெண் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்கணும். அவங்க ஈஸிலி அப்ரோச்சபிளாக இருக்கும். அவங்ககிட்ட போய் சொன்னால் அரசாங்கம் அதை ஏற்றுக்கணும். அப்போ தான் பெண் காவலர்களை ஒரு வந்து நம்ம சகோதரிகளை, பெண் காவலர்களை ஒரு துச்சமாக பார்க்கும் துஷ்டர்களுக்கு பயம் வரும். அது அவங்க நிர்வாகிகளுக்கும் இதை பண்ணலைன்னா அந்த கமிஷன் கேட்குமே அப்படின்னு சொல்ல வரும். ஸோ இது பெண் காவலர்களுக்காக ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு பதிவுப்பட்ட ஒரு இது. இதை பார்த்த பெண் காவலர்கள் அதிகமாக பகிர்ந்தீர்கள் என்றால் உங்கள் மேலதிகாரிகளுக்கு செல்லும். இப்போ இருக்கும் அதிகாரிகள், மேலதிகாரிகள் அனைவரும் மிக மிக மென்மையான, அதே நேரத்தில் செயல் வீரர்கள். அவர்கள் உங்களுக்காக இதை படித்து அட்லீஸ்ட் ஒரு 50% இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கூட நம்ம 50% ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வந்துடும் சொல்லி வாய்ப்பளித்த இந்த பெண் காவலர்கள் சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கேன். வணக்கம்.